ஹாய் everybody சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வசூல் சாதனையை எந்த கொம்பனாலும் தொட முடியாது. கமலஹாசனின் அண்ணன் ஷாருக்காசன் அதிரடி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்க்க முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி கமலஹாசன் அண்ணன் ஷாருக்காசன் என்ன சொல்றாருன்னா, கமலஹாசன்லாம் தலைவருடைய உச்சத்துக்கு அவர் ஈடு என்ன கிடையாது, அவர் உச்சத்தை யாரும் தொட முடியாது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் கடவுள் போல. கடவுளை யாருனாவது குறை சொல்ல முடியுமா, தப்பு சொல்ல முடியுமா? அப்படிங்க கடவுளை தப்பு சொல்ல முடியும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம். ஏன்னா அவர் கடவுளுக்கு இணையானவர், அவர் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இவருடைய வசூல் சாதனைய எந்த கொம்பனாலையும் தொட முடியாது. இது ஆணித்தரமா அவருடைய கருத்து. அவருடைய வீடியோவை பார்க்கணும்னா இணைக்கிற பாருங்க. கடவுள்கிட்ட தவறு சொல்ல முடியாதுன்னா ரஜினிகாந்தையும் சொல்ல முடியாது. நீங்க வேற யாரையாவது வச்சு இவரை தாண்டி நண்பர்களே, இது எல்லா ஹேட்டர்ஸ்களுக்கு ஒரு தரமான பதிலடி அப்படின்னு தான் சொல்லுவேன். இவருடைய வசூலை தாண்டணும்னா யாராலையும் முடியாது, எந்த கொம்பனாலையும் முடியாதுன்னு ஆணித்தரமா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தெரியும், இந்த கமலாண்டிகளுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க வடை சுட்டு பொழைச்சிக்கிறாங்க. ஓகே, நீங்க வடை சுட்டு வசூல மட்டும்தான் நீங்க ஏத்தி சொல்ல முடியும். ஆனா தலைவருடைய இன்னொரு ரெக்கார்டு இருக்கு தெரியுங்களா? சந்திரமுகி 891 நாள் ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் 156 திரையரங்குகள்ல 100 நாள் ஓடி இருக்கு. இதெல்லாம் உங்க நடிகர்களுக்கு ஒரு கனவா கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது. எழுதி வச்சுங்க. இதுக்கப்புறம் எங்கேயும் இது நடக்கவே நடக்காது. அந்த சாதனையை நீங்க நினைச்சுக்கிட்டு இனிமேல் அவரை தாண்டிட்டேன் இவரை தாண்டிட்டேன்னு சொல்றத நிறுத்திக்கங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டினாதான் நீங்க தலைவரை தாண்டன்னு தான் அர்த்தம். அவர் தான் கரெக்டா சொல்லிட்டாரு. ஓகே நண்பர்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படுறீங்க. என்னத்துக்கு? அது அவருடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு இல்லை, அவருடைய உழைப்பு. அது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா ஒரு ஆளு. நீங்களே நினைச்சு பாருங்களா. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயா சிவாஜி கணேசனா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாகவதரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளையா இருப்பாங்க. வெள்ளைத்தோலுக்கு தான் மதிப்பு. ஆனா கருப்பாலே முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டினாரு. இன்னைக்கு வரைக்கும் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க தலைவரை பத்தி என்னென்னலாம் யாரெல்லாம் தப்பா பேசுறாங்களோ, அவர் அப்படியே ஒரு போயிட்டு ஒரு திரும்பி பாக்குறாரு. அப்படி கெத்தா அப்படி ஸ்டைலா திரும்பி பாக்குறாரு. அதுதான் ஜெயிலர், இண்டஸ்ட்ரியல் ஹிட். அவங்களுக்கு எல்லாம் பதிலடியா அதை தான் கொடுக்குறாரு. மற்றது அவரு வாய்ப்பேச்சே கிடையாது, எல்லாமே செயல் தான். ஆனா இங்க இருக்கிற சில நடிகருடைய ரசிகர்கள் சும்மா வாய்ப்பேச்சு தான், வடை தான். வடையை விட்டா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வடை சுட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த மரண மாஸ் ஆக்டிங்கா இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கட்டும், அவருடைய அந்த நிஜ வாழ்க்கையா இருக்கட்டும், உண்மையை மட்டும் பேசக்கூடிய அந்த குணம் எல்லாரையும் கவர்ந்து இழுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திரையிலையும் சரி, வெளியிலையும் சரி, எல்லாத்தையும் கவர்ந்து எடுத்த ஒரு காந்தம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வசூல் இப்போ ஜெயிலர் பார்த்தீங்கன்னா 650-700 கோடின்றாங்க. அப்புறம் நம்ம 2.0 800 900 கோடின்றாங்க. இதெல்லாம் நீங்க வடை சுட்டு பொழைச்சிக்கலாம். ஆனா சந்திரமுகியோட 891 நாள் ஓடி இருக்கு. அந்த ரெக்கார்டை நீங்க கனவுல கூட நினைக்க முடியுமா அப்படின்றத யோசனை பண்ணி சொல்லுங்க. கமாண்ட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சாதனையை வேற யாராவது முறியடிக்க முடியுமா அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.